ஹாய், ஹலோ, வணக்கம். இது ஏ டூ இசட் கேடு வாத்தியார். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க வரோம்னா, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் தம்பனேல்ல வந்துட்டு ஒரு ஸ்பெக் ஷீட் ஒண்ணு அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்பெக் ஷீட்ட ஃபாலோ பண்ணி ஒரு பேண்ட் ஒண்ணு நம்ம ஸ்டைல் கேல பண்றோம். சரிங்களா? இத ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது ஒருத்தவங்களுக்கு நான் ட்ரெய்னிங் குடுக்கும்போது இத நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ, மாஸ்டர்ஸ் எந்த மாரிலாம் கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணி, அவங்க டவுட்ஸ்லாம் எப்படி கிளியர் பண்றாங்கங்கிறதும் இதிலேயே உங்களுக்கே தெரியும். வாங்க நம்ம உள்ள போய் பார்க்கலாம். குடுங்க ஃபர்ஸ்ட்டு. லென்த் குடுத்துருங்க. 78.5 ப்ளஸ் ஒரு 40. என்ட்ரு. தை 33 ப்ளஸ் அதை கொடுத்துடலாமா 5. அப்பதான் கொடுத்துருங்க. சரி, ஓகே. 33 கொடுத்து லெஃப்ட் கிளிக். சரியா? ஓகே. லெக் ஓப்பன். லெக் ஓப்பன் 22. இன்சிமு 78.5. வெளியே கிளிக் பண்ணுறேன். 78.5. அந்த பாயிண்ட் கொண்டு போயிடுங்க. அது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ ஹிப்பு மெஷர்மெண்ட் கொடுத்துருவோம். 52. ஒரு நிமிஷம் 52. டபுள் ஸ்லாஷ் 2. கிளிக் பண்ணி அதை டெலிட் பண்ணிவிட்டு ரைஸ் எடுத்துருக்கு. செக்மெண்ட் லென்த் எடுத்து ஃபர்ஸ்ட் இன்சிம் கட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் இன்சிம் கட் பண்ணிடுங்க. இன்சிம் மாற போகிறது கிடையாதுல்ல. இன்சிம் எடுத்துருங்க. செலக்ட் பண்ணிட்டு ஹரிசாண்டல் விட்டுறக்கூடாது, மறந்துடவே கூடாது. ஹரிசாண்டல். ஓகே. இப்போ ரைஸ் எடுங்க. கேன்சல். மேலே அந்த லைன் எடுத்துடுவோம். கரெக்டாக அந்த பேஸ்டோட இடத்த விட்டுருவோம். பாயிண்டோட மிடில்ல இருந்து பிடிச்சிருங்க. இல்லைங்க கரெக்டாக விட்டுருங்க. இப்போ லைன் டூல். இப்போ அந்த கேப்பை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு பிபி இப்போ செலக்ட் பண்ணுங்க. இப்போ ரைஸ் விட்டுருங்க. ரொம்ப விட்டுருங்க. இப்போ இது நிறுத்தம்னா ரொம்ப கீழே இறங்கிடும். அதனால தான். ஓகேவா? ஓகே. இப்போ ரைஸ் இருக்கு. இப்போ என்ன பண்ணுங்க அடுத்து? இப்போ நம்ம பேக் ரைஸ்க்கு பேக் பார்த்துட்டு தனியாக எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ அப்போ ஃப்ரெண்டுக்கும் பேக்கு 13 சென்டிமீட்டர் இருக்கிறதுனால 7 சென்டிமீட்டர். இப்போ தையை பெருசு பண்ண போறீங்க. அப்போ 7 பெருசு பண்ணீங்கன்னா 3 சென்டிமீட்டர் தான் ஃப்ரெண்டில் கட் பண்ணுவீங்களா? கரெக்டாக தப்பா? ஓகே. 7 சென்டிமீட்டர் மேலே இருக்கு. எக்ஸ்டெண்ட் கலர். ரைட். அதேதான். ப்ரொடியூஸ் அவுட்லைன். எவ்வளோ வேல்யூ டைப் பண்ணுங்க. 3.5. 7 செலக்ட் பண்ணுங்க. இன்சிம் அப்படி மேலே போயிடுச்சா? ஓகே. ஆமாம். அப்போ நீங்கள் இண்டிவிஜுவலாக கரெக்ட் கீழே தான் அடிக்கணும். கம்மி பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த திருப்பி மறுபடியும் ரைஸ் எடுங்க. பேக் ரைஸ் எடுங்க. லைன் எடுத்து அது வேண்டாம். அந்த லைன் வேண்டாம். டெலிட் பண்ணி அந்த ஸ்பேஸை செலக்ட் பிபி ரைஸ் எடுங்க. ஓகே. ஓகேவா? இப்போ இது எவ்வளோ இருக்குன்னு தெரியணும்ல. கரெக்டா? இப்போ லைன் டூல் ப்ளஸ் மார்க் அடிக்கும். ஏன்னா இப்போ இந்த செக்மெண்ட் லைனும் இந்த செக்மெண்ட்டும் தனியாக பிரிச்சிருக்கு. இதனால இந்த கிரேடிங் போயிட்டு இருக்கனால அது ப்ளஸ் மார்க் போட்டு இதை செலக்ட் பண்ணால் டோட்டல் வேல்யூ வந்துடும். ஓகேவா? இப்போ 49 இருக்கு. ஆனால் நமக்கு எவ்வளோ வேணும்? பேக் ரைஸு 40 தான் வேணும். இப்போ 40க்கு எப்படி செட் பண்ணுவீங்க? செக்மெண்ட் எடுத்து செலக்ட் பண்ணுங்க.
டைப் பண்ணுங்க 40. என்ன பண்ணணும்? 40 போட்டு ஹரிசாண்டல், அது மீன் ஹரிசாண்டல் வேஸ்ட் ஒன் லைன் பாயிண்ட் கிளிக் பண்ணுங்க. இல்லைங்க ஸோ 40 செட் ஆயிடுச்சு. ரைட் ஓகே, வெளியே கிளிக் பண்ணுங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணுங்க? ஃப்ரெண்டா அடிக்கல. அது எவ்வளோ இருக்குன்னு ஃப்ரெண்டை போட்டதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டை இறக்குனா கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாம பார்ப்போம். அதுக்கு இன்னொரு வாட்டி வேலை பார்த்துட்டு இருக்கோம். இது அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. கண்ட்ரோல் பிடிச்சி செல் பண்ணுங்க. வெளியே வச்சு மவுஸ் வெளியே வச்சு அதே கண்ட்ரோலில் கிளிக் பண்ணுங்க. அவ்வளோதான். நல்லி வச்சு இப்போ கம்மி பண்ணுங்க. எவ்வளோ கம்மி பண்ணுங்க? ம் 10. ப்ரொடியூஸ் அவுட்லைன் அந்த கொடுத்தல ப்ளஸ் ஆர் மைனஸ், அது மைனஸ் 10.5 செல் பண்ணுங்க. இது வந்துருச்சு. இப்போ இதில் பாயிண்ட் இல்லாமல் போயிடுச்சு இல்லையா? அப்போ என்ன பண்ணலாம்? இது இருக்கு இல்லையா, ஃபில் டூல், இது ஆன் பண்ண. அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, பாயிண்ட் டூல் எடுக்கு. பாயிண்ட் டூல் கண்ட்ரோல் ஆல்ட் பிடிச்சி அந்த எண்டு பாயிண்ட் இருக்குல்ல, எண்டு பாயிண்ட் கிளிக் பண்ணி இப்போ ஆல்ட் கண்ட்ரோல் மட்டும் கிளிக் பண்ணுங்க. இல்லை பாயிண்ட் இருக்கு மோஸ்ட், இதில் பாயிண்ட் இருக்குது. கண்ட்ரோல் ஆல்ட் போட்டு செல் பண்ணுறேன். வருவாது, வெறும் ஆல்ட் மட்டும் போட்டேன். இப்போ நமக்கு டேன் ஆயிடுச்சு. இப்போ இந்த டில்ட் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடுறோம். அப்போ இந்த பாயிண்ட் நம்ம கிடைச்சிருச்சா? ஓகேவா? இப்போ நம்ம இங்கே 70.5 தான் வருஷம் வச்சிருக்கோம். காணும் 70.5 வேணும். இது 28.5 ஹரிசாண்டல். சரியா? இதே இதில் 40 ஹரிசாண்டல் செட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ அதே மாதிரி இது இன்சின் 78.5 செல் பண்ணுங்க. ஹரிசாண்டல் ஓகே வந்துருச்சா? இப்போ ஃப்ரண்ட் ரைஸ் நமக்கு எவ்வளோ வேணும்? 27 வேணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ரைஸ் கரெக்டாக ஸ்டாப் எடுக்கணும் சார். அந்த லைன் டூல் போட்டு ஜூம் பண்ணி விட்டுருங்க. இதை நிறுத்துறதுக்கு அப்புறம் தான் அதை நிறுத்தணும். இது ஷிஃப்ட் பிடிங்க ஷிஃப்ட் பிடிங்க. இல்லைங்க இல்லைங்கன்னா ரைட்டில் இது இழுக்க ஷார்ப் ஆகும். ரைட்டில் போகும். ரைட்டில் போனால் இங்கே ஜீரோவில் ஆரம்பிச்சு அப்படியே நேராக பெர்பெண்டிகுலராக வந்துட்டே இருக்கும். நீங்கள் எப்போ விடுறீங்களோ அப்போ தான் இந்த எல்லோ லைன் ரைட்டாக தெரியும். ஓகேவா? இப்போ நமக்கு 27 தான் வேணும். இப்போ என்ன பண்ணுவோம்? செக் பண்ணலான்ட்டு செல் பண்ணுவோம். 27 ஹரிசாண்டல் கிளிக் பண்ணுவோம். ஓகே ஆச்சா? இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் தூக்கி மேலே வைங்க. கண்ட்ரோல் பிடிச்சி பாயிண்ட் டு பாயிண்ட் தான் பிடிக்கணும். கீழே வைங்க விடக்கூடாது. இப்போ ஜூம் பண்ணுங்க. இப்போ ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் இந்த கேப் எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணுங்க. ஓகேவா? 6 சென்டிமீட்டர் இருக்கு. ஓகே, இல்லை ஃப்ரண்ட் எனக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே எனக்கு வேணும் 6 சென்டிமீட்டரு. எனக்கு பேக் ரெஸ்ட் மேலே தூக்கணுமலே இருந்தால் எனக்கு பெரிய அஃபெக்ட் ஆகாது அப்படின்னா இதை கொண்டு நீங்கள் ஒன்று வச்சுட்டு வச்சுட்டு இந்த இருக்கு இல்லையா, இது அலைன் பாயிண்ட், இது செல் பண்ணிட்டு இதை வைக்கணும் கூட தேவையில்லை. இந்த பாயிண்ட் ஸ்ட்ரெயிட் தான் வேணும்னா ஷிஃப்ட்டை பிடிச்சி எடுத்துட்டு கூட விட்டுடலாம். பேக் ரைஸ் இவ்வளோ இருந்தாலும் எனக்கு பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லி விட்டுடலாம். இல்லை ராஜேஷ், எனக்கு வந்து கொஞ்சம் ரைஸ்க்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 6 சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னா எனக்கு இது வந்து ஒரு 3 சென்டிமீட்டர் இருந்தால் நல்லா இருக்கும்னா 3ன்னு டைப் பண்ணிட்டு இந்த இடத்துல கொண்டு வந்து என்ன பண்ணேன், நான் அலைன் பண்ணி விட்டுருவேன். ஷிஃப்ட்டை பிடிச்சி நீங்கள் ஒன்று விட்டுருவேன். சரிதா?
அப்போ நமக்கு ஃப்ரண்ட் ரெஸ்ட் கொஞ்சம் இறங்கின மாதிரியும் பேக் ரெஸ்ட் கொஞ்சம் தூக்குற மாதிரி இருக்கு. இது உங்களுடைய டெக்னிக்கல் ஐடியா தான், இது எப்படி பண்ணலாங்கிறது. அந்த 6 சென்டிமீட்டர் 50-50 வந்து நான் மேட்ச் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி பண்ணுறேன். ம் ம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் கேட்டீங்கல்ல, அப்போ எனக்கு 7 சென்டிமீட்டர் எனக்கு வேண்டாம் அப்படின்னா, அப்போ இங்கே 2 சென்டிமீட்டர் தான் போகணும் அப்படின்னா இதையும் 2 சென்டிமீட்டர் இங்கே கம்மி பண்ணிடுங்க. இப்போ இதை நீங்கள் 2 சென்டிமீட்டர் இங்கே கம்மி பண்ணிடுங்க, பேக்கில் கம்மி பண்ணிட்டு அதே 2 சென்டிமீட்டர் இங்கே மேலே எடுத்துக்கணும், அதே சீட்டை பிடிச்சி மேலே எடுத்துக்கணும். அப்படி வேணும்னா, இல்லைன்னா அது எப்படி இருக்கு, கண்ட்ரோல் ஒய், இன்னொரு ஒய், சரியா, இது சேவ் பண்ணிட்டு மேட்ச் பண்ணும்போது சும்மா தூக்கி வைக்கக்கூடாது. எனக்கு இந்த கொண்டு போய் ஃபஸ்ட்டு மவுஸை ஒன்று வைங்க, இன்ட்டு மார்க் வந்துடும், அதுக்கப்புறம் அந்த பாயிண்டை கிளிக் பண்ணுங்க. ஓகேவா, கொண்டு போய் வைக்கிறீங்க, கிளிக் பண்ணும்போது கண்ட்ரோலை பிடிச்சிடணும், அப்புறம் தான் கிளிக்கு. கண்ட்ரோல் விடக்கூடாது, விடாமல் கொண்டு போய் விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஸ்னாப் ஆகிடும். இந்த இன்ட்டு மார்க் ஏன் வருதுன்னா இங்கே பாயிண்ட்ல இருக்கு, மேபி இங்கே பாயிண்ட்ல இல்லை அப்படின்னா வராது. எப்பவுமே இது பாயிண்ட் தான், எப்பவுமே இது பாயிண்ட்ல வச்சுக்கோங்க, சரியா, ஓகே. இதுக்கு நேம் கொடுத்தலாம், நேம்னா நேம் கொடுங்க, ஃப்ரண்ட்டு பேக்கு சீம் அரௌண்ட்ஸ் கொடுங்க. இப்போ ஐடியா கிடைச்சிச்சுல, ஒரு கிளிக் பண்ணால் மூவ் பண்ணிக்கலாம், சிங்கிள் கிளிக்னா மூவ் பண்ணிக்கலாம். சீம் எடிட், இது இன்க்ளூடிங் ரைஸ் தான் கொடுத்துருக்காங்க. பேஸ்ட் பண்ணிட்டேன், ஃபோர் சி செப்பரேட், அது அப்படியே மைனஸ் பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான். ப்ரொடியூஸ் அவுட்லைன், ப்ரொடியூஸ் அவுட்லைன் இப்போ மைனஸ் தானே பண்ணுவீங்க, கரெக்டா, எவ்வளவு 4, செல் பண்ணுங்க, செல் பண்ணு, கிளிக் பண்ணி செல் பண்ணுங்க, கிளிக் பண்ணி இழுங்க, செலக்ட் பண்ணும்போது கிளிக் பண்ணுவீங்க. செலக்ட் கிளிக் பண்ணி அவ்வளோதான். நீங்க 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 லைனை போய் கிளிக் பண்ண போறீங்கன்னா நான் என்ன பண்றது, நான் சொல்லத்தானே வேணும். லைனை போய் கிளிக் பண்ணா அந்த விண்டோ வந்துடும், பேட்டர்னுக்கு வெளியே கிளிக் பண்ணாதான் நீங்க செல் பண்ண முடியும். ஓகேவா, இப்போ வேஸ்ட் பண்ணி போடுங்க. அப்போ என்ன தும்புதா, அவ்வளோதான். ஓகே, சீம் அலவன்ஸ், சீம் அலவன்ஸ் இன்னும் மேலே ஏற்றி போகலாம்ன்றீங்களா? மெஷர்மெண்ட் பக்கா மீட் ஆகும். இப்போ 40க்கு 36 இருக்கா பேக் ரேஸு? எவ்வளோ வேணும் வேல்யூ? அப்படி டோட்டா செல் பண்ணுங்க மொத்தமாக, ஓகேவா. இதில் பாட்டம் ட்ராக் பண்ணுங்க, இங்கே ட்ராக் பண்ணுங்க, ஃபோல்டுக்கு எஸ், லைன் கரெக்டு,
அடுத்து இந்த வேஸ்ட் பண்ண 0 கொடுத்துருங்க கீழே 0 அவ்வளோதான். இப்போ 1 1 ஓகே. அல்ட்டை பிடிச்சி கிளிக் பண்ணுங்க. அல்ட்டை பிடிச்சி செலக்ட் பண்ணால் கிளிக் பண்ணால் சின்னதாகும். ஓகேவா? ஷிஃப்ட் அல்ட்டு இப்போ கிளிக் பண்ணால் பெருசாகும். நெக்ஸ்ட்டு நேம் பேட்டர்ன் உள்ள வச்சு ரைட் கிளிக் பேட்டர்ன் ப்ராப்பர்ட்டிஸ். ஆரோ மார்க் இருக்குல்ல, ஆரோ 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 கிளிக் பண்ணு. ஃப்ரண்ட் பேக் டபுள் கிளிக் கட் டு டிஸ்கிரிப்ஷனில் கட் டு இல்லை டபுள் கிளிக் க்ளோஸ் பண்ணக்கூடாது. அந்த விண்டோ அப்படியே இருக்கணும். அடுத்து போயிட்டே இருக்கலாம். ரைட் கிளிக் ப்ராப்பர்ட்டிஸ் பேண்ட்டு ஃப்ரண்ட்டு டபுள் கிளிக் டிஸ்கிரிப்ஷன் கட் டு டபுள் கிளிக். ஆமாம் இப்போ சின்னது பண்ணு. வேஸ்ட் பேண்டில் கிளிக்கு வேஸ்ட் பேண்ட் இருக்கு பாருங்க. கட் 1 டபுள் கிளிக் அவ்வளோதான். க்ளோஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் க்ளோஸ் கொடுத்துடலாம். இப்போ சேவ் பண்ணணும்னா சேவ் பண்ணுங்க போகல. ஆல்ரெடி இருக்கு. டாப்ல போய் சேவ் பண்ண முடியாது. இப்போ இந்த பேட்டர்ன் அங்கே கொண்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணா இது செலக்ட் பண்ணுங்க ஃபுல்லாக. ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் போடுங்க. அமுக்குங்க. காப்பி அந்த ரெட் மார்க் போயிருமே. நீங்கள் ஷிஃப்ட் கண்ட்ரோல் சி கொடுத்தீங்கன்னா ரெட் மார்க் போயிடும். போயிடுச்சா? போயிடுச்சு. நான் அப்படி நம்புறது. ஷிஃப்ட் கண்ட்ரோல் சி ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் அடுத்து கண்ட்ரோல் அடுத்து சி அப்படிதான் அமுக்கணும். ஓகேவா? இப்போ கண்ட்ரோலு ஷிஃப்ட் சின்னு போகக்கூடாது. அது ப்ரோக்ராமே மாறிடும். ஷிஃப்ட்னா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டு அதுக்கப்புறம் கண்ட்ரோலு அதுக்கப்புறம் சி. ஓகேவா? இப்போதான் இது ஆயிடுச்சா? இதை மினிமைஸ் பண்ணிடுங்க. இது வந்து புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணுவோம் நம்ம. ஓகேவா? இப்போ டாப் ஓடது ஓப்பன் பண்ணுவோம். இதா இப்போ அதே மாதிரி கண்ட்ரோல் ஷிஃப்ட் வி ஷிஃப்ட் கண்ட்ரோலு வி நெய்ல உடைச்சிட வேண்டியதான். வி எழுத்துங்க வந்துருச்சா? ஓகே இதுக்குள்ள வந்துருச்சு. இப்போ பழைய ப்ரோக்ராமில் நம்ம இருக்கு தெரியுதா? பழைய ப்ரோக்ராம் இருக்கு. ஆனால் இது சேவ் பண்ணாமல் வச்சுருக்கோம். இது வேண்டானா இப்போ இங்கே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிக்கலாமா? இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் ஓகே. இப்போ இந்த விண்டோவில் வந்துருச்சு. இது நம்ம இப்போ பண்ணது சரியா? இப்போ இதை சேவ் பண்ணுங்க. அது இருக்கும். சேவ் பண்ணுங்க. அவ்வளோ கிரேடிங் போடுங்க. கிரேடிங் பண்ணும்போது கரெக்டாக ப்ராப்பராக ஒன்று மேலே ஒன்று தூக்கி வச்சிடணும். தூக்கி வைக்கணும்னாவே பாயிண்ட் தான் மேட்ச் பண்ணுறதுக்கு. ஓகேவா? கிரேடிங் பண்ணும்போது சீம் தெரியக்கூடாது. சீம் ஹைட் பண்ணிடுங்க. கண்ட்ரோல் F8. இப்போ கிரேடிங் விண்டோ போங்க. கிரேடிங் விண்டோ ஓகே. அது போகக்கூடாது. ஷார்ட்கட் யூஸ் பண்ணுங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஜி அது ஓரம் தூக்கிங்க. அந்த பேனலை வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது. சரியா? மேலே தூக்கி வைங்க. இன்னும் மேலே கூட தூக்கிக்கலாம். ஓகே விட்ரு. அது அங்கேயே இருக்கட்டும். சரியா? ஃபர்ஸ்ட் எங்கேருந்து போவோம்? கீழேருந்து போவோம் மேலேருந்து போவோம்? எடுத்து ஓகே வேஸ்ட் வாங்க. வேஸ்ட் கிளிக் பண்ணுங்க. வேஸ்ட் 36 39 43 47 51 57 இல்லையா? 3 4 4 4 4 இது மட்டும் தான் போகும்.
31 போடுங்க, செல் பண்ணுங்க சார். மேலே தான் செல் பண்ணுவோம், அதானே வேஸ்ட்டு ஃபுல்லாக இப்போ வரைக்கும் அந்த 4 பாயிண்ட் அப்படி டோட்டல் டைப் பண்ணுங்க சார். 3க்கு 1.5 ஒயில இண்டிவிஜுவலாக கொடுக்கணும். இது நிறைய போகுதுல்ல, ஒய் 1.5. அடுத்து 4 போகுதுன்னா 2. அடுத்து 4 போகுது, அடுத்து 2. அடுத்து 4 போகுது 2. இது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 6 போகுது 3. என்ட்ரு. ஓகே வச்சா? ஓகே 3 4 4 4 6 போயிடுச்சு. அடுத்து நேரம் தைக்கு வரும். தை 33. இது 35.5. ஓகேவா? 2.5. 2.5னா அப்படியே டோட்டலா தை செல் பண்ணுங்க மாஸ்டர். தை பண்ணி செல் பண்ணுங்க. அப்போதான் 0 இருக்கும். நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்களா அது அப்படியே தான் நிற்கும், பழசு காலிட்டே தான் இருக்கும். ஓகே திருப்பி மறுபடியும் தான் நீங்கள் செல் பண்ணணும். 2.5. அடுத்து அதே மாதிரி 3. அடுத்து 38 40 அதே 3. திருப்பி அடுத்து அதே மாதிரி 3.5. மாஸ்டர் 45 மாஸ்டர் 3.5. அடுத்து மணி 43. ஓகேவா? திருப்பி மறுபடியும் லெக் ஓப்பன் தனியாகவே செல் பண்ணணும். ஓகேவா? லெக் ஓப்பன் 22 23 24 25 26 20 எல்லாமே ஒவ்வொன்று. இப்போ ஒவ்வொன்றா அந்த காலம் யூஸ் பண்ணிக்கலாம். என்ட்ரு. ஓகே சரியா? இதில் நமக்கு இன்சிம் தான் கொடுத்தான். கரெக்டாக மாஸ்டர்? அப்போ இன்சிம் நம்ம என்ன பண்ணுவோம், கிரேடிங்கில் கொடுக்க முடியாது. ஏன் கிரேடிங்கில் கொடுக்க முடியாதுன்னா இன்சிம் வந்து இது வந்து ஒரு பயாஸ் டைரக்ஷனில் போகுது. கரெக்டாக மாஸ்டர்? கரெக்டாக இல்லையா? ஸ்ட்ரெயிட் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துடலாம். கிரேடிங்கில் வந்து 1னா 1 2 2 ஸ்ட்ரெயிட்டாக போடும். ஏன்னா இதில் உள்ள எல்லாமே எக்ஸ் அண்ட் ஒய் தான். லென்த் வைஸ் போனால் எக்ஸு, வித் வைஸ் போனால் ஒய். ஆனால் இல்லை இன்சி வந்து நமக்கு வந்து பயாஸில் போகிறதுனால இது செக்மெண்ட் லென்த்தில் தான் கொடுக்குற மாதிரி வரும். அப்போ இந்த கிரேடிங் நம்ம செக்மெண்ட் லென்த்துங்கிறது எது? பெரிமீட்டர். பெரிமீட்டர் எடுத்து பேக்கோட இன்சிம் செல் பண்ணுங்க. செலக்ட் பண்ணுங்க. லென்த்தோட பாயிண்ட்ல கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே 78.5 தான் நம்ம கொடுத்தோம். அந்த கீழே இறக்கிட்டோம், 2 சென்ட் கீழே இறக்கிட்டோம்ல, அப்போ மாறிடுச்சு பாருங்க. ஓகேவா? இல்லை கால் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ டைப் பண்ணுங்க சார். நீங்கள் கேட்டீங்களா 78. அடுத்து 77.5. டைப் பண்ணுங்க. இதே மாஸ்டர் இப்படி கம்மியாகுது. 76.5. இது 75.5. 74.5. 73.5. ஓகேவா? ஓகே அதுதான் எக்ஸ். அப்படியே ஓகே வச்சா? இப்போ பாயிண்ட் அவுட் பேக்கோட பாயிண்டர்ஸ் ரெடி பண்ணலாம். அதை மட்டும் செலக்ட் பண்ணுங்க. ஓகே இப்போ என்ன பண்ணும், எக்ஸ் காப்பி மேலே. ஓகே இப்போ ஃப்ரண்ட்டோட பாயிண்ட் எல்லாமே கொடுத்து கரெக்டாக தான் கொடுங்க. அதுலேயும் கொடுங்க. அது மேலோட பாயிண்ட்டு பாடி செல்ஃப் இந்த ஃப்ரண்ட்டோட. ஓகேவா? அப்போ தானே அது நேரம் வரும். ஒரே ஸ்டாக்கப் பண்ணியாச்சு நம்ம எல்லாமே. சரியா? இப்போ இன்சியம் நமக்கு இதான் கிரேடிங். ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? அடுத்து இப்போ ரைஸ்க்கு வந்துடும். ரைஸ்க்கு தனித்தனியாக எடுங்க. பாயிண்ட் டூல் போட்டு பாயிண்ட் டூல் அப்படி நாத்துக்கோங்க. லைட்டாக ஒரு கிளிக் பண்ணி நாத்துக்கோங்க. இப்போ ரைஸ் குண்டை இருக்குல்ல, இதை பேரல் பண்ணுங்க. இன்டர்மீடியட் கிரேடிங் மேலே, இந்த மேலே அதே தான். இந்த கேப்பை மட்டும் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் B1. அதே மாதிரி பேக்கில் ரைட் கிளிக் B1. முடிஞ்சா? இப்போ ஒரே மாதிரி ஸ்மூத்தாக வந்துருச்சா? ஓகே இப்போ ஃப்ரண்ட் ரைஸ் கொடுக்க போகிறோம். நம்ம செல் பண்ணுங்க. அதே
பெரிமீட்டர் டூல். பெரிமீட்டர் டூல் பெரிமீட்டருங்கிறது கருவில் பண்ணுற டூல்ஸ்க்கு எல்லாமே அதே தான். கீழே ஃப்ரெண்டர்ஸை ஹெல்ப் பண்ணும். இது டோட்டலாக ஓகே. இப்போ நம்ம தையோட பாயிண்ட்ல கீழே மேலே இறக்க முடியாது. ஏன்? ஏன்னா இன்சிம் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இது மேலே தான் போக முடியும், வேற வழி கிடையாது. அதனால அந்த பாயிண்டை ஃபிக்ஸல் பண்ணும். ஓகேவா? இப்போ இதுல நம்ம வேஸ்ட் பண்ணுறது இன்க்ளூடிங் ரைஸ் இல்லையா? அப்ப என்ன பண்ண முடியாது, நம்ம இதுல டோட்டல் நம்ம என்ன வேல்யூ டைப் பண்ண முடியாது. கரெக்டா? அப்ப என்ன பண்ணலாம், 23ல இருந்து 27க்கு 1.5 சென்டிமீட்டர் கிரேடிங் ஆகுது. அந்த பக்கத்துல 7 இருக்குல்ல, 7 இப்ப நான் மைனஸ் பண்ணி இப்ப 28ல 4 போகணும். அப்ப எவ்வளவு? 24 டைப் பண்ணணும். கரெக்டா? இப்ப 30 4 போச்சுன்னா 26 டைப் பண்ணணும். அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். அந்த 4 சென்டிமீட்டர் மைனஸ் பண்ணி பண்றதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்? ஓகே, 1.5 சென்டிமீட்டர் டிஃப்ரெண்ட்னா அது பக்கத்துல 7 இருக்குல்ல, அதுல செலக்ட் பண்ணிட்டு அதுல 1.5, அடுத்து 29 30, ஓகே இது 1.5, அடுத்து 1.5, அடுத்து 1.5, அடுத்து 1.5. ஓகேவா? இது எப்படி போகணும்? எக்ஸ்ல போகும். எக்ஸ் கிரேடிங் எக்ஸ் அதேதான். ஓகே, நடக்குச்சா? ஓகே, இப்போ கட் பண்ணி வைக்கலாம். இன்டர்மீடியட். இப்போ என்ன ஆச்சு, இது கொடுக்கவும் ஒரு மாதிரி கிராஸா மாறிடுச்சு நமக்கு இல்லையா? அப்ப என்ன பண்ணலாம்னா, இந்த டூல் எடுத்து இதை செலக்ட் பண்ணிட்டு திருப்பி கிளிக் பண்றேன். ஓகேவா? இந்த இருக்குல்லையா பிளெண்ட் மிட் கிரேடிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, டிக்ல இருந்தனால என்னாச்சு, இதுல எத்தனை பர்சன்ட் மேல ஏறுதோ அவ்வளவு பர்சன்டேஜ் இதுவும் மாறும். இப்ப என்ன பண்ண, நான் டிக் எடுத்து விட்டேன். இப்ப அதே மாதிரி எக்ஸ்ல கொடுக்குறேன். ஜீரோ பிளேட் தான். இதுல அதே மாதிரி எக்ஸ்ல வந்து அதே மாதிரி ஜீரோ பிளேட். ஓகே தான். இல்லை ஃபஸ்ட்டு மாறிடுச்சுல, அதே ஸ்மூத்தாக தான் ஃபஸ்ட்டு இருந்தால் நல்லா இருக்கும். சரியா? இப்போ பெரிமீட்டர் எடுத்து செலக்ட் பண்ணிட்டு இந்த பாயிண்ட் கிளிக் பண்ணுறேன். இதில் இர்ரெகுலராக இப்போ 1.5 செகண்ட் தான் நான் போகணும். அப்போ இங்கேயே நான் 1.5 டைப் பண்ணிட்டேன்னா டிஃபால்ட்டாக எனக்கு வந்துடுச்சு. இப்போ டிக் எடுத்துட்டேன், இது எக்ஸ் கொடுத்து ஓகே பண்ணேன்னா இப்போ இந்த பாயிண்ட் இங்கேயே தான் இருக்கும். தெரியுதா? கொடுத்துக்கலாம் சார், அதுக்கப்புறம் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ எவ்வளோ போகுதுன்னு பார்ப்பேன். எவ்வளவு? 8 mm போகுது. ரைட், ஓகே. அப்போ இங்கே 4 mm என்ன பண்ணலாம், இது போகலாம்னா இதே 4 mm நான் மேலே ஏற்றிக்கலாம். சரியா? ரைட், ஓகே. இப்போ அதே மாதிரி தான் பேக் பண்ணுங்க. வரலாம் பேக் ரைஸ். ஓகேடா? ஓகே, பேக் ரைஸ் பெருமிட்டு உள்ளிடுங்க. பேக் ரைஸ் செல் பண்ணுங்க. அந்த பாயிண்ட் கிடையாது, இந்த பாயிண்ட் கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ இதில் பண்ணுங்க சார். 40 42 44 திருப்பி முடியும் அன்னியூனா போகுது. அப்போ ஈவன் பண்ண முடியாது. ஓகே, 2, அடுத்து 2, அடுத்து 2.5, 49னா அதே 2.5, இது அதே மாதிரி 2.5. கரெக்டாக தானே சார்? ஓகே, இப்போ எக்ஸு ஓகே சரிச்சா? ஓகே, இப்போ நமக்கு அந்த பாயிண்ட் ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்கு இல்லையா? இப்போ இதுக்கு தான் நான் என்ன சொன்னேன்னா நார்மல் டூல் பாயிண்ட் டூல் வாங்க, அதை செல் பண்ணணும். இப்போ எவ்வளோ போகுது? ஒவ்வொரு சென்டிமீட்டர் போகுது. அங்கிட்ட லாஸ்ட் உள்ளதுக்கு போது 2 சென்டிமீட்டர் போகுது. அப்படின்னா இப்போ இது செல் பண்ணுங்க. -0.5 -0.5 லாஸ்ட் முள்ள மட்டும் 1ன்னு கொடுத்துரு கொடுங்க. அதில் -0.5 கீழே. இதில் மட்டும் -1 என்ட்ரு. அப்போ கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக தெரியும், இது மூவ் ஆகும்போது தெரியணும். ஓகே மாஸ்டர்? ஓகே, அதுவும் வேண்டாம், நல்லா தானே இருக்கு.
நாட்டம் வந்தால் அப்போ திருப்பி மறுபடியும் இது கிரேடிங் பாயிண்ட் கொடுக்கணும். கிரேடிங் பாயிண்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த ட்ராக் கிரேடிங் ஒர்க் ஆகும். திருப்பி மறுபடியும் நம்ம நார்மல் பிடிஎஸ் டூ இப்போ நார்மலாக வரணும்னா இப்போ நான் பிடிஎஸ் டூல் வந்துடுவேன். ஓகேவா? இது பிடிஎஸ் டூல். இது வந்துட்டேனே, இதுதானே பிடிஎஸ், இதுக்கு இதானே. இப்போ இதில் கண்ட்ரோல் ஆல்ட்டை பிடிச்சி நான் எந்தெந்த பாயிண்ட்லாம் எனக்கு வேணுமோ நான் அதை அப்படி பிடிச்சிப்பேன். இந்த மாதிரி ஆல்ட்டை பிடிச்சி ஹெல்ப் பண்ணுவேன். இப்போ கிரேடிங் ஆயிடுச்சா? இப்போ நார்மல் டூல் வந்துடுவேன். நார்மல் டூல் மீன்ஸ் கிரேடிங்குள்ளே வந்துட்டு இப்போ இந்த ட்ராக் கிரேடிங் எடுத்துவேன். இப்போ எடுத்து இது ஒன்றும் இண்டிவிஜுவலாக நான் எடுத்துவேன். ஆனால் இது ரொம்ப தலைவலி. இதை பிடிச்சி நீங்கள் ஒவ்வொன்றா இழுத்து வராது. இது பாருங்க, இப்போ ஆல்ட்டை பிடிச்சி இந்த பாயிண்ட் வேணும்னு வச்சுக்கலாம். இப்போ இது மேலே வந்து ஆல்ட்டை பிடிச்சி மறுபடியும் கிளிக் பண்ணணும். திருப்பி இதை பிடிச்சி இழுத்து வரணும். இதில் பண்ணுற ரொம்ப ரொம்ப ரிஸ்க். அதனால இதை நான் சொல்றது இல்லை. இது ஆப்ரேஷன் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால தான் இதில் இன்டர்மீடியட் கிரேடிங்கிறது உங்களுக்கு பக்காவாக ஒர்க் ஆகும். இந்த எடுத்தோமா, செல் பண்ணோமா, B1 கொடுத்தோமா, பேஸில் என்ன நம்ம செக்மெண்ட் ஷேப் எடுத்தோமோ அந்த செக்மெண்ட் ஷேப் அப்படியே ஈவனாக எல்லா படத்துலையும் வந்துடும். ஓகே, அவ்வளோதான். இப்போ இதில் இன்னொன்று பண்ணலாம். இப்போ இந்த ரைஸ் இங்கே போதும் இல்லையா, நமக்கு இன்சி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? நம்ம இங்கே கொடுத்துட்டோம். இப்போ இந்த வேல்யூ இங்கே கொடுத்து இதை பண்ண முடியாதுல்ல. இப்போ இங்கே இவ்வளோ போதும் இல்லை, 8mm இங்கே அதே மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம்ல. அப்போ இந்த வேல்யூ இங்கே கொடுத்துட்டு இதை கம்மி பண்ண முடியாதான்னு கேட்குறேன். இப்போ ஃப்ரெண்டுக்கு கீழே எவ்வளோல இறங்கிருக்கு, ஆனால் பெரிய சைஸுக்கு வந்து ரொம்ப இறங்கல பாருங்க. அப்போ என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? அப்போ என்ன பண்ணுறது? இன்சியை மாற்றணும். அப்போ இங்கே என்ன கிரேடிங்கோ அந்த கிரேடிங்கை எக்ஸோட வரைக்கும் கொடுத்துட்றேன். அப்போ என்ன பேசிக் போச்சோ அதே இது இங்கே போயிருமா? ஃப்ரெண்டுக்கு என்ன போச்சோ அதே மாதிரி. ஏன்னா இந்த ஃப்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி பேக் போகும். போயிடுச்சா? இப்போ ஆமா இல்லை. இப்போ நம்ம இன்சிம் என்ன அது போயிட்டு நம்ம இதை எப்படி கொடுத்துடலாம்லன்றாங்க. அப்போ நமக்கு இன்னும் ஈஸியாக இந்த கிராஸ் வந்துருச்சு. ஓகே, பார்த்தோம். ஓகேவா? அப்போதான் இது எல்லா சைஸுக்கும் இது ப்ரொஃபஷனலாக இருக்கும், இல்லைன்னா இருக்காது. வேஸ்ட் பண்ணு ரெடி பண்ணி ரெடி பண்ணுங்க. டோட்டல் பண்ணுங்க சார். அப்படியே செல் பண்ணுங்க, வேஸ்டோட பாயிண்ட்டை கிளிக் பண்ணுங்க. ஓகே, சரி, ஓகே. வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.